வெலை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காதுங்க. அப்போ பிடிக்காத மீனை ஏண்டி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சித்திரை 1 வந்து கடலில் வலை போட்டுருவேன், மீன் வராதுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மீன் தான் வச்சுருந்தாங்க. சரி, இதை வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு பிடிக்காதவங்களுக்கு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை வாங்கினேன். இப்போ இந்த மீனெல்லாம் பீஸ் போட்டாச்சுங்க. இப்போ மீன் ரெடி. வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, முருங்கைக்காய், மாங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நீ குழம்பு வைக்க போகிறேன். என்னங்க முருங்கைக்காய்லாம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏதோ சொன்னாங்க போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழம்பு வைக்கலாமா? அகலமான எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் கூடுதலாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, வெந்தயம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கையளவு வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக மசாலா 1 கப் அளவு மல்லித்தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க, கீழே பிடிக்காது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் புளியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காயும் அதில் சேர்த்து மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ மீனை சேர்த்து மாங்காவையும் சேர்த்துடலாம். இப்போ 2 நிமிஷம் சிம்மில் வச்சு திறந்து பார்த்தா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் தேங்காய் பால்